கஷ்டத்தை எல்லாம் தெரியும். இவங்க வந்து பாலம் போடுறது, பாலம் போட போறாங்க. இடம் பார்க்க வந்திருக்காங்க. இது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பரப்பெல்லைக்கு உட்பட்ட வீதிகள் தொடர்பான பார்வையிடுவதற்காக கொழும்பிலே தலைமைச் செயலகத்திலே இருந்து ஒரு பொறியியலாளர் இங்கு வருகை தந்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் கிண்ணையடி கிராமத்திலே இருக்கின்றோம். கிண்ணையடி கிராமத்திலே ஒரு துறை இருக்கிறது. ஒரு பக்கத்திலே கிண்ணையடி, அடுத்த பக்கத்திலே பிரம்படித்தீவு. இந்த துறையை இப்பொழுது நாங்கள் கடந்து வந்து இதிலே ஒரு பாலம் அமைப்பதற்கான சாத்திய கூற்றுகள் பற்றி நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு வருகின்ற மக்களிடமிருந்தும் இது தொடர்பான தகவல்களை எடுத்து கொண்டிருக்கின்றோம். இது முடிய நாங்கள் சந்திவெளி துறைக்கும் செல்ல இருக்கின்றோம். சந்திவெளி துறையிலேயும் இதே மாதிரியான ஒரு கணக்கிடுதல் நடவடிக்கை இருக்கும். அதைத் தொடர்ந்து கிரானிலேயும் இப்படியான ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. குறிப்பாக இந்த பிரதேசத்திலே அதிகமான கிராமங்கள் இந்த ஆற்றுக்கு அப்பால் மேற்கு பகுதிகளிலே தான் காணப்படுகின்றது. 40-50 கிராமங்கள் இருக்கின்றன. 50,000க்கு மேற்பட்ட நெல் வயல் இருக்கின்றது. இந்த மக்களுக்கு எல்லாம் வசதி செய்து கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய இந்த செயற்பாடுகள் நடைபெற வேண்டும். இது தொடர்பாக கிழக்கு மாகாண சபைக்கும் கூடுதலான பொறுப்பு இருக்கின்றது. நாங்களும் இது தொடர்பாக எங்களுடைய உள்ளூராட்சி திணைக்களம் இது தொடர்பாக விரைவிலே கூடி இந்த பிரதேசத்துக்குரிய வீதி தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து எங்களுக்கு தேவையான வீதிகள் தொடர்பான விவரங்களையும் நாங்கள் கொடுப்பதற்காக இருக்கின்றோம். என்னோடு இந்த இடத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது மட்டக்களப்பில் காணப்படக்கூடிய குறைபாடுகள் எவை என்பதை நிதியமைச்சரிடம் நாங்கள் தொட்டு காட்டினோம். அந்த வேளையில் முக்கியமாக எங்களுடைய மட்டக்களப்பு மேற்கு, மட்டக்களப்பு கிழக்கு ஆகிய பிரதேசங்களை இணைக்க முடியாத நிலையில் பாவிகள் குறுக்கறுத்து செல்வதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். எனவே இதன் பொருட்டு நிச்சயமாக நல்லாட்சி நிலவுகின்ற இந்த காலத்தில் மக்களிடம் அந்த நல்லாட்சி என்பது உண்மையாக நடைபெறுகின்றது என்பதை காட்டுவதாக இருந்தால் நிச்சயமாக இந்த துறைகளுக்கு பாலம் போடப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வரவு செலவு திட்ட உரையின் போது சுட்டிக்காட்டினோம். அதன் போது நாங்கள் 8 பாலங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். அந்த 8 பாலங்களில் குறிப்பாக அந்த கன்சாட் பதிவினூடாக வரப்பட்டது என்று சொல்லப்போனால் கிண்ணையடி பாலம், நர்பில் தோட்டம் பாலம் மற்றும் மாலையர்கட்டு 16ஆம் கொலனிக்குரிய மூங்கிலாறு பாலம், இதையும் விட சந்திவெளி பாலம் ஆகிய பாலங்களை அவர்கள் எங்களுக்கு செய்து தருவதாக வரவு செலவு திட்ட உரையின் போது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்கள் உத்தரவாதம் செலுத்தியதோடு அந்த விடயங்கள் கன்சாட்டிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக நான் நேற்று கொழும்புக்கு சென்ற போது அங்கிருக்கின்ற இதற்கு பொறுப்பான அமைச்சர் கௌரவ லக்ஷ்மன் கிரியல் அவர்களை சந்திக்க சென்ற போது அவர் பாராளுமன்றத்தில் இருந்தபடியால் அதற்குரிய சேர்மனாக இருக்கின்ற சூர்யாராட்சி அவர்களையும் இதற்குரிய வடிவமைப்புக்கு பொறுப்பாக இருக்கிற இன்ஜினியர் அதோடு டைரக்டர் ஜெனரல் ஆகியோரை சந்தித்ததோடு அதே வேளையில் அங்கு பணியாற்றுகின்ற ராமச்சந்திரன் இன்ஜினியர் அவர்களையும் நாங்கள் சந்தித்திருந்த போது அவர் குறிப்பிட்டார், நாளைய தினமே இங்கு வந்து இதற்குரிய பூர்வாங்க ஆரம்ப
ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறியதற்கு அமைவாக தற்போது கிண்ணையடிக்கு விஜயம் செய்து இந்த கிண்ணையடி துறையினூடாக மக்கள் படுகின்ற அவஸ்தைகளையும் இதில் அக்கறைப்பட்டு செல்லுகின்ற பல்வேறு தரத்தினர், பெண்கள், குழந்தைகள், வயோதிபர்கள் போன்றவர்களும் அக்கறைப்பட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமையையும் நேரடியாக கண்டு அறிந்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த பாலம் அமைப்பதற்கான நியாயப்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைந்த வயல் பூமிகள் இந்த பக்கமாக காணப்படுகின்றது. அத்தோடு பல கிராமங்கள் இங்கு காணப்படுகின்றன. ஒரு நாளில் 50-60 தடவை இந்த தோணி போக்குவரத்து அல்லது தோணி போக்குவரத்தை செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்படுகின்றது. உயிராபத்துகளையும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சுதந்திரமடைந்த நாளிலிருந்து இன்று வரை இதற்குரிய சரியான ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையில் தோணிகள் ஊடாகத்தான் மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான துயர்களை அதே நேரத்தில் நாங்கள் தேர்தல் பரப்புரையின் போது இங்கு வந்தபோது இந்த பிரதேசத்து மக்கள் முக்கியமான குறைபாடாக தொட்டு கூறிய ஒரு விடயம், இதற்குரிய பாலம் அமைக்கப்பட வேண்டும், கடைசி இதற்குரிய ஒரு படகு சேவையாவது ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வேளையில் இந்த விடயம் எங்களுடைய அமைச்சர் துரைராஜ சிங்கமன்னன் அவர்களிடம் கொடுக்கப்பட்ட போது அவர் அந்த பிரதேச சபை செயலாளருடன் கலந்துரையாடிய நிமித்தம் ஒரு படகு சேவைக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. இருந்தாலும் அது இனி வரும் காலங்களில் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அது நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாது. நிரந்தரமான தீர்வு என்பது நிச்சயமாக பாலம் அமைப்பதாகத்தான் இருக்க முடியும். இது மட்டுமல்லாமல் சந்திவெளிக்குரிய பாலம், நர்பில் தோட்டத்து பாலம், மூங்கிலாறு பாலம் போன்றவை அமைக்கப்படும் என்ற உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இந்த உத்தரவாதம் உண்மையாகின்ற போதுதான் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள், நல்லாட்சி மீது நம்பிக்கை கொள்வார்கள். எனவே அவர்கள் கூறிய உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தங்களை, பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருப்போம். அதில் ஒரு கட்டமாக இன்று அவர்கள் பொறியியலாளர் ராமச்சந்திரன் அவர்களை இங்கு அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே அது ஒரு நல்ல சகுனமாக பார்க்கின்றோம். இதனோடு அற்புதநாதன் என்ஜினியர் மற்றும் சுகந்தி என்ஜினியர் மற்றும் அடுத்த இவ்வாறு எங்களுடைய வில்வராஜா என்ஜினியர் போன்றவர்களை எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையிலிருந்து அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இதற்குரிய சாத்தியவள ஆய்வினை ஆராய்ந்தாலும் கூட அது ஒரு நிச்சயமாக இதற்கு ஒரு கட்டாயமாக ஒரு பாலம் போடப்பட வேண்டும் என்கின்ற உண்மையினை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய மாகாண அமைச்சர்களும் சரி மற்றும் மத்திய அரசில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி நிச்சயமாக அமைச்சரிடம் இது சம்பந்தமாக அழுத்தங்களை சென்றிருக்கின்றேன், சென்று இது சம்பந்தமாக கலந்துரையாடி இருக்கின்றேன். இது சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு பயனுறுதி வாய்ந்த ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு எங்களுடைய மக்களும் எப்போதும் இடைவிடாது எங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதிவினை ஏற்படுத்துவதற்காக துறையினையும் கடந்து வந்து இங்கு ஊடகவியலாளர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். இது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு பணியாகும். சௌகரியமான இடங்கள் மட்டுமல்லாமல் அசௌகரியமான இடங்களுக்கு சென்று மக்களின் துயர்களை, துன்பங்களை எடுத்து கூறக்கூடிய விதத்தில் இந்த ஊடகவியலாளர்கள் செயற்படுகின்றார்கள். எனவே லங்காசிரி மற்றும் இந்த ஊடகவியலாளர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.